ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஒரு 10-15 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு வடை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கடலைப்பருப்பு வடை நான் செய்திருக்கேன். நான் செய்த முறையில் நீங்களும் இந்த கடலைப்பருப்பு வடை செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கடலைப்பருப்பு வடை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே பார்க்கலாம். வடை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சுத்தமாக மண் இல்லாமல் அலசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு நம்ம காய் சீவிடும் பார்த்திங்களா, பீட்ரூட் துருவல் அதில் நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா பொடியாக துருவி எடுத்தாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போ கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து இந்த நம்ம மரவள்ளிக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இதை மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பற்கள் தோலோடு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியெலாம் விடாமல் நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொரப்பாக தாங்க இருக்கும். இதில் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கடலைப்பருப்பு வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பை இந்த மரவள்ளிக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தழை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வடைக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு முழுசாக சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த வடை செஞ்சு சாப்பிடும்போது கடிப்படும் போது அங்கங்கே கிறிஸ்பியாக நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி இது போல் உள்ளங்கையில் தட்டி எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம சுட்டு வச்ச வடையை சேர்த்துக்கலாங்க. இதே முறையில் கையில் தட்டி வடை சேர்த்துக்குங்க. சேர்த்து மிதமான தீயில வேக விடுங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வடை நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க. நார்மலாக செய்கிற மாதிரி கடலைப்பருப்பு இல்லாமல் வடை இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த முறையில் செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்ச் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன் வடையை. இப்போ எல்லா வடையும் சுட்டி எடுத்தாச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு தாங்க ஊற வச்சோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு சேர்த்தோம். இந்த அளவுக்கு வடை வந்திருக்குங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் அவ்வளோ ருசிங்க. நம்ம கடலைப்பருப்பு வெறும் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சால் கூட இந்த அளவுக்கு ருசி வராதுங்க. அந்த மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து செஞ்சால் பார்த்திங்களா அவ்வளோ ருசியாக இருந்தது இந்த கடலைப்பருப்பு வடை. கடலைப்பருப்பு வடை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த மரவள்ளிக்கிழங்கு கடலைப்பருப்பு வடையை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.